Hello guys, welcome to my channel. என் பேரு ஜெய்சி விக்டோரியா. ஸோ இன்னைக்கு வந்து இந்த vlogல என்ன பார்க்க போறோம்னா, ஈவினிங் வந்து நைட் வரையும் என்ன பண்றோம் அப்படின்றது தான். சும்மா கேஷுவலா கோ வித் ஃப்ளோல அப்படியே பார்ப்போம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லை, கோல்டு, த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கு அண்ட் அதுக்கப்புறம் மூக்கெல்லாம் வந்து அடைச்சிருக்கு. ஆள் பார்க்க தான் அந்த மாதிரி இருப்பேன், ஆனா உள்ள நிறைய ஓட்ட உடசல் இருக்கு, வீக்கா தான் இருக்கேன். ஆனா இப்போதைக்கு ஹாய் அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தது வந்து இந்த கோல்டும் த்ரோட் இன்ஃபெக்ஷனும் தான். ஆனாலும் வந்து என் நாக்கு வந்து இன்னைக்கு எனக்கு பிரியாணி வேணும் அப்படின்னு கேக்குது. அதுவும் நான் செய்யற பிரியாணி தான் வேணும் அப்படின்னு வந்து எனக்கு கிரேவிங்ஸா இருக்கு. அதனால பிரியாணி செய்ய போறோம் இன்னைக்கு டின்னருக்கு. இந்த மாதிரி டின்னர் டைம்ல நாங்க பிரியாணி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணதே இல்லை. இங்கேயும் சரி, நான் எங்க வீட்டுல இருந்தப்பவும் சரி, மத்தியானத்துக்கு பிரியாணி குக் பண்ணுவோம். அது லெஃப்ட் ஓவர் இருந்துச்சுன்னா நாங்கள் நைட் வந்து வச்சு சாப்பிட்டுக்குவோம். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக நைட் டைமில் ப்ரிப்பேர் பண்ணதில்லை. அதனால் இன்னைக்கு எனக்கு வந்து ஆர்வமாக இருக்குது பிரியாணி செஞ்சு சாப்பிட. ஏன்னா நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன், நிறைய பேர் வந்துட்டு நைட் டைமில் ஃப்ரெஷ்ஷாக பிரியாணி செஞ்சு சாப்பிடுவாங்களா. எனக்கும் வந்துட்டு லைட்டாக ஆசையாக இருக்கும். ஆனால் வந்து நம்ம வீட்டில் வந்து நைட் டைமில் ரைஸ் வந்து அவ்வளோவா எடுத்துக்க மாட்டோம். அப்படின்றதுனால நாங்கள் வந்து செய்ய மாட்டோம். சரி, இன்னைக்கு செஞ்சு தான் பார்ப்போம். ஒரு பிரியாணி செய்யறதுக்கு எதுக்கு நான் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் அப்படின்றது எனக்கு தெரியல. ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன். நான் உடம்பு சரியில்லாத டைம்ல பிரியாணி சாப்பிட போறதை வந்து நான் வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதான் நான் வந்து இன்னைக்கு ஆக்சுவலாக என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு உடம்பு சரியில்லை சொன்னேன்ல, காலையில் வந்து பாக்ஸிங் கிளாஸ் போனோம் நானும் அவங்களும். இப்போலாம் வந்துட்டு போயிட்டு இருக்கோம். அவங்க வந்துட்டு மேட்ச் எல்லாம் போயிட்டு கோல்டு எல்லாம் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, கோல்டு மெடல், பெருமையாக இருக்கு. அதான் அவங்க கூட நானும் சேர்ந்து போகிறேன். நம்ம சும்மா வெயிட் லாஸ்க்காக வந்துட்டு போகிறோம். ஆனால் அதுவும் சில சமயம் ஒழுங்காக போகிறதில்ல. சடனாக மோட்டிவேஷன் வரும், சடனாக டிமோட்டிவேட் ஆகிடுவேன், அந்த மாதிரி. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் ரெகுலராக போயிட்டுருக்கேன். அதான் காலைல வந்துட்டு பாக்ஸிங் கிளாஸ் போனேன்னா போயிட்டு வீட்டுக்கு வந்தேன், ஃப்ரெஷ் ஆகி குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். அப்புறம் அவங்கள ஆஃபீஸ் அனுப்பிச்சிட்டு நான் வந்துட்டு சும்மா உட்காந்துருந்தேன், ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். ஒரு மாதிரி தலைலாம் இங்கெல்லாம் அப்படியே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால சும்மா இருந்தேன். அப்புறம் இன்னைக்கு வந்துட்டு லஞ்ச் கொஞ்சம் ஏர்லியாகவே சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டேன். ஒரு 4 மணி வரைக்கும் நல்லா தூங்கினேன். ஆல்மோஸ்ட் ஒரு 3.5 hours to 4 hours வரைக்கும் நல்லா தூங்கிட்டேன் எனக்கு பகல்லையே. ஏஞ்சதுமே எனக்கு வந்து பிரியாணி கிரேவிங்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால சரி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. உடம்பு சரியில்லைனாலும் நான் பிரியாணி சாப்பிடுவேண்டா அப்படின்னு கேட்குது இந்த நாக்கு. இம்புட்டுக்காண்டு நாக்கு தான் நம்மளை வந்துட்டு ஓவரா வெயிட் போட வைக்குது, ஓகேவா? ஆனாலும் அதை அடக்க முடிய மாட்டேங்குது. ஸோ அதான் வந்துட்டு இப்போ ஃப்ரெஷ் ஆகி உட்காந்துருக்கேன் குளிச்சுட்டு. லைட்டாக ஸ்கின் கேரை மட்டும் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டு வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்கேன். அவங்க வந்துட்டு இன்னும் ஆஃபீஸ்லேருந்து வரல. டைம் வந்துட்டு 6 o'clock தான் ஆகுது. ஸோ அவங்க வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம். நான் வந்துட்டு லிப் பாம் போட்டுட்டேன் ஆல்ரெடி. இது வந்துட்டு ப்ளம்ல இருந்து இந்த கேண்டி மெல்ட்ஸ் லிப் பாம், இது வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். டோனருக்கு வந்து இந்த காசாரெக்ஸ்லேருந்து இந்த AHA/BHA டோனர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஐப்ரோ ட்ரிம் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. நான் வந்துட்டு ஆமிலா ஸ்டூடியோ போனால் தான் வந்துட்டு ஐப்ரோ ட்ரிம் பண்ணிக்குவேனா, அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, போனதும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஆல்ஃபா ஆர்பிட்டின் சீரம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன் டெர்மாக்கோல இருந்து. ஸோ உங்களுக்கு தெரியல, நான் வந்துட்டு ஆல்ஃபா ஆர்பிட்டின் ஆர் சால்சிலிக் ஆசிட் இது ரெண்டுமே வந்துட்டு மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிப்பேன் எனக்கு தேவைப்படுறத பொறுத்து. இன்கேஸ் எனக்கு ஆக்னே ஆர் பிம்பிள் இருந்துச்சுன்னா நான் சால்சிலிக் ஆசிட் இன்க்ளூட் பண்ணிப்பேன். அப்படி இல்லைன்னா நான் வந்துட்டு ஆல்ஃபா ஆர்பிட்டின் இது மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். ஆல்ரெடி ஸ்கின் கேர் வீடியோ போட்டிருந்தேன், அதில் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். ஸோ இதை வந்துட்டு அப்ளை செய்து கொள்வோம். மாய்ஸ்சரைசருக்கு இந்த மாமாத்தோட ஆலோ ரிஃப்ரெஷ் மாய்ஸ்சரைசர் இது வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். என்னோட பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர், இமோலின் மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் எங்கே போச்சு, எங்கே வச்சேன் அப்படின்றது எனக்கு தெரியல. சரி பாவம் போனால் போட்டு அதை காலி பண்ணலாமே அப்படின்ட்டு இதை யூஸ் பண்ணிருக்கேன். ஆனால் எக்கச்சக்கமான ஃப்ரேக்ரன்ஸ் இதில், பெர்ஃப்யூம் மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி ரொம்ப நெடியற மாதிரி இருக்கா. அதனால நான் இனிமேல் இதை பாடி லோஷன் மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்கேன். நான் வந்துட்டு லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன். என்ன வீடியோ வேற எடுக்கிறோம். லிப்ஸ்டிக் இல்லாமல் என் மூஞ்சை வந்து நான் இந்த கேமராவில் வந்து பார்த்தேன்னா எனக்கே வந்துட்டு அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து இருக்காது. ஏற்கனவே உடம்பு சரியில்லை, ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அதனால லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு லாக்மே ஃபாரோவர் மேட்லேருந்து ப்ரௌன் எஸ்ப்ரெஸோ ஷேட் காலி ஆயிடுச்சு. இது வந்து ரீஸ்டாக் பண்ணணும். இருக்கிற கொஞ்ச நெஞ்சத்தை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதான். பாடி லோஷன் அப்ளை பண்ணிக்கலாம், ரொம்ப ட்ரையாக இருக்கு. மாமாத்தோட இந்த விட்டமின் C பாடி லோஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, வேலை முடிஞ்சுது. இப்போ வந்து நம்ம சமையல் செய்யறதுக்காக போகலாம். நான் வந்துட்டு பாய் வீட்டு பிரியாணி செய்ய போகிறேன். ஆக்சுவலாக அதுவே வந்து நான் பிஸ்மி சமையல் அப்படின்ட்டு ஒரு
யூடியூப் பேஜ்லேருந்து பார்த்து செஞ்சேன். சூப்பராக வந்துச்சு. நீங்களும் வந்துட்டு இன்கேஸ் நான் காமிக்கிறது கிளியராக இல்லை அப்படின்னா அந்த யூடியூப் சேனல் போய் பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. அந்த சேனல் பார்த்துட்டு நான் கோகனட் ரைஸ் செஞ்சேன், அப்புறம் கீ ரைஸ் செஞ்சேன். சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ நீங்கள் அந்த சேனல் செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் ரெசிபி டீட்டெயில்டான ரெசிபிஸ் பார்க்கணும் அப்படின்னா ஓகேவா. மற்றபடி விளாக்ஸ்லாம் பார்க்கணுன்னா என்கிட்ட ஓடி வந்துருங்க. அண்ட் உங்களுக்குலாம் வந்து ஒரு விஷயம் நான் வந்து காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். நான் வந்து ஒரு புது பெட் கவர் வந்து வாங்கியிருந்தேன், மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். அது வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் இந்த பெட் ஸ்ப்ரெட். செம்ம க்யூட்டாக இருக்குல்ல, பேண்டாலாம் போட்டு அழகாக இருந்துச்சு அப்படின்னு வாங்கினேன். எனக்கு வந்துட்டு இது ரொம்ப பிடிச்சி போச்சு. க்யூட்டாக இருக்குது. நல்லா இருக்கா இல்லையான்னு நீங்களும் வந்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு பெட் ஸ்ப்ரெட் வந்து போட்டு விடுவேன். பெட்டுக்கு லைட்டாக கலைஞ்சு தான் இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து பெட் ஸ்ப்ரெட் வந்து போடுறதுக்கு அவ்வளோவா வராது. பெட் ஸ்ப்ரெட் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத சொல்லுங்கள் எனக்கு. ஸோ சமைக்கிற வேலையை ஆரம்பிப்போம். நான் வந்துட்டு சிக்கன் வந்து ஃப்ரெஷ் டு ஹோமில் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து தேவைப்பட்டுச்சு. இன்ஸ்டாமார்ட்டில் வந்துட்டு போட்டுட்டேன். ஏன்னா நான் தான் சொன்னல, போட முடியல, வெளியே வந்துட்டு போய் வாங்க முடியல. அதனால் ஆர்டர் பண்ணிட்டேன். நான் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறேன். ஸோ எக்கு வந்துட்டு வாங்கியிருந்தேன். பிரியாணி கண்டிப்பாக எனக்கு எக் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு அது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதனால் அடுத்து கொத்தமல்லி, அப்புறம் புதினா. இது வந்துட்டு கோகனட் மில்க் நம்மளே கூட வந்துட்டு எடுத்துக்கலாம், தேங்காய் வெட்டி. பட் எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை, எனக்கு சக்தியும் இல்லை, அதனால இது மாதிரி வாங்கிட்டேன். இதுவும் வந்து பிரியாணிக்கு தான். அடுத்தது வந்துட்டு தக்காளி இருக்குது, இதில் ஜிஞ்சர், அப்புறம் வந்துட்டு வெங்காயம். ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்ஸ்டாமார்ட்டில் வாங்கியிருந்தேன். பிஸ்மி சமையல் அந்த சேனல் சொன்னால அதில் நான் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி வந்துட்டு செய்ய போகிறேன். இப்போ ரீசெண்டாக பிரியாணி வந்துட்டு இந்த மாதிரி பாய் வீட்டு ஸ்டைலில் தான் வந்துட்டு அவங்க சொன்ன ரெசிபி தான் வந்துட்டு ட்ரை பண்ணிருக்கோம். சூப்பராக இருக்குது. அதுக்கு வந்துட்டு அவங்க கோகனட் மில்க் வந்துட்டு ஊற்றுறாங்க. ரொம்ப செம்மையாக இருக்குது அது. லாஸ்ட் டைம்லாம் நான் செஞ்ச அப்போ எல்லாமே வந்துட்டு நான் தேங்காய் நானே உடச்சி அதை வந்துட்டு கீரி வெட்டி போட்டு பால் எடுத்து அந்த மாதிரி செஞ்சேன். சரி இன்னைக்கு வந்து முடியலையே அப்படின்றதுனால தான் ரெடிமேட் கோகனட் மில்க் வந்துட்டு வாங்கிட்டேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். சிக்கன் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் இருக்குது. அதை வந்துட்டு இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்துட்டு பிரியாணிக்கும் கொஞ்சம் வந்துட்டு நான் சிக்கன் 65 செய்யலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கும் வந்துட்டு எடுத்து வச்சிடுறேன். ஸோ சிக்கன் நான் சொன்ன மாதிரி இதை ஃப்ரெஷ் டு ஹோம்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு ஒரு ஹாஃப் வந்து பிரியாணிக்கும் இன்னொரு ஹாஃப் வந்துட்டு நான் சிக்கன் 65க்கும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து தனி பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுட்டு நான் வந்துட்டு அதை ஃபஸ்ட் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா சிக்கன் 65க்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் பிரியாணிக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் இருந்த போன் பீசஸ்லாம் எடுத்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதில் கொஞ்சம் ஃப்ளெஷ்ஷியாக இருக்கிற பீசஸ் எல்லாம் வந்துட்டு சிக்கன் 65க்கு வந்துட்டு இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து போன்லெஸ் பீசஸ்லாம் வந்துட்டு இருக்குது. இதில் வந்து போன் பீசஸ்லாம் இருக்குது பிரியாணிக்கு. ஸோ இது வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா அந்த சிக்கன் 65க்கு எடுத்து வச்சிருந்த சிக்கனில் வந்துட்டு தயிர் போட்டு மேரினேட் பண்ணி ஓரமாக வச்சுட்டேன். அது ஊறிட்டு இருக்க கேப்பில் நான் வந்துட்டு வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பூண்டு தேவைப்படும்ல, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் கட் பண்ணி முடித்தோடனே ஓரளவுக்கு இந்த சிக்கன் 65க்கு தயிரோட நல்லா மேரினேட் ஆகிடுச்சா. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் வந்துட்டு போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த சிக்கன் 65 ரெசிபி நான் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு vlogல ஷேர் பண்ணியிருக்கேன். அது வந்துட்டு பாருங்கள். ஸோ இதில் வந்து நான் டீட்டெயில்டாக எதுவும் காமிக்கல. நான் வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு ஓரமாக. அது ஒரு 1 ஹவருக்கு நல்லா ஊறட்டும். அந்த கேப்பில் நான் பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளும் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ பிரியாணி செஞ்சு முடிச்சுட்டு சிக்கன் 65 வந்து நம்ம பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சாச்சு. ஸோ குக்கரில் வந்துட்டு நான் நெய் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் அண்ட் 2 பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். ஸோ நல்லா டைம் எடுத்து வதக்குங்க. வேகாமல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் நல்லா வந்துட்டு வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி வந்து போட்டாச்சு. ஸோ தக்காளியும் நல்லா வந்துட்டு மேஷ் ஆகுற மாதிரி வந்துட்டு வதங்கணும். கொஞ்சம் லைட்டாக சால்ட் வந்து போட்டு அதை வந்து தட்டு வச்சு மூடி நான் வந்து வதக்கிட்டேன். ஸோ தோல்லாம் பிரிஞ்சு வந்து இது மாதிரி வெந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கொத்தமல்லி, ஒரு கொத்து புதினா வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ அதுவும் வந்துட்டு சாட்டே பண்ண அப்புறம் 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு நான் வந்துட்டு வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் சிக்கனும் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ சிக்கனுக்கு வந்துட்டு தேவையான இந்த உப்பு வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு தயிரும் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் சிக்கன் பீசஸ் வந்து நல்லா சாஃப்டாக வரும் நம்மளுக்கு. ஸோ இது எல்லாமே போட்டு நல்லா வந்துட்டு வதக்கியாச்சு. சிக்கன் வந்துட்டு ஒரு
60% சாரி 50 to 60% கிட்ட வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு கிளாஸுக்கு. அதுக்கப்புறம் 1.5 கிளாஸ் வந்துட்டு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த பிரியாணி வேகிறதுக்கு தேவையான தண்ணி வந்து ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நல்லா அந்த மாதிரி தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அரிசி வந்து போட்டுட்டேன். ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அந்த தண்ணியில். ஸோ உப்பு வந்து போட்டுட்டு நான் வந்துட்டு குக்கர் வந்து மூடி விசில் வந்து வச்சாச்சு. விசில் வந்துட்டு ஒரு விசில் வந்தால் போதும், நல்லா வந்துட்டு பிரியாணி வெந்துடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிட்டு குக்கர் மூடிட்டு அது விசில் போட்டோம்னா பிரியாணி வந்துட்டு ரெடி ஆகிடும். ஒரு வழியாக பிரியாணி வந்து டன். சிக்கன் 65 வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அது அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பொரிச்சு எடுத்துடலாம். டயர்ட் ஆகிடுச்சு இதுக்கே ரொம்ப. எப்போவுமே வந்து இந்த பிரியாணி செய்யும்போது மட்டும் அந்த குக்கரை ஓப்பன் பண்ணுற வரைக்கும் 10th எக்ஸாமுக்கு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுற மாதிரியே இருக்கும். நல்லா வந்திருக்குமா இல்லை குழஞ்சிருக்குமா இல்லை உப்பு கம்மியாக இருக்குமா அப்படின்ட்டு ஒரு டென்ஷனாகவே இருக்கும். திறந்து பார்த்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு உசுரே வரும். இப்போ எனக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ அதான் இப்போ தான் வந்துட்டு விசில் வந்துச்சு, ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இன்னொன்று வந்துட்டு தேங்காய் பால் வந்துட்டு நம்ம ஊற்றணும்ல, இது வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அந்த பிஸ்மி சமையலில் நான் பார்த்த வீடியோவில் வந்துட்டு ஆக்சுவலாக 1:1.5 ரேஷியோவில் தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, அவங்க வந்துட்டு 2 டம்ளர் அரிசி அந்த வீடியோவில் போட்டிருப்பாங்க. 1:1.5 ரேஷியோ தண்ணியில் வந்துட்டு அவங்க அதுக்கேற்ற மாதிரி 3 கிளாஸ் தண்ணி வந்துட்டு ஊற்றிருப்பாங்க. அண்ட் அது போக தான் 1/2 கிளாஸ்க்கு வந்துட்டு திக்கான தேங்காய் பால் வந்துட்டு ஊற்றிருப்பாங்க. ஓகேவா? ஸோ எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி சேர்த்துக்கு வந்து கொஞ்சம் பயம். ஏன்னா வந்து ஒரு வேளை குழஞ்சு போயிடுச்சுன்னா தண்ணி எக்ஸ்ட்ரா ஆகிட்டு அப்படி குழஞ்சிருமோ அப்படின்ட்டு பயம். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, இன்னைக்கு வந்து நம்ம 1.5 டம்ளர் அரிசி போட்டிருக்கோம், அதனால 2.5 டம்ளர் தண்ணி வந்துட்டு ஊற்றணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா 1 டம்ளர் தேங்காய் பால் 1.5 டம்ளர் தண்ணி வந்துட்டு ஊற்றினேன். எப்படி வந்திருக்கோ தெரியல, வாசனை நல்லா வருது. ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அதோட கதை. ஸோ அடுத்து என்ன பண்ணேன்னா, நான் வந்துட்டு முட்டை வந்துட்டு பாயில் பண்ணுறதுக்காக வச்சுட்டேன். அண்ட் பிரியாணியில் அந்த விசிலோட ப்ரெஷர் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தா வாவ் அப்படி இருந்துச்சு, செம்மையாக வந்துருந்துச்சு. ரைஸ் எல்லாம் வந்துட்டு உதிரியாக உடையாமல் அண்ட் டேஸ்ட்டும் வந்துட்டு செம்ம வேறு லெவல் அல்டிமேட்டாக வந்துருந்துச்சு. நான் செஞ்சேன் அப்படின்றதுக்காக சொல்ல, பட் உண்மையாகவே செம்மையாக வந்துருந்துச்சு. ஸோ எப்படியோ வந்துட்டு பிரியாணி வந்துட்டு பாஸ் ஆகிடுச்சு. ஆனால் அந்த சிக்கன் 65 பார்த்திங்கன்னா அது வந்துட்டு ஜஸ்ட்டு பாஸ் தான் ஆச்சு. என்னென்னா சிக்கன் 65 நம்ம வந்துட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை பொரிக்க போகிற டைம் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி அப்புறமா வந்துட்டு பொரிக்கணும். ஸோ அது கிறிஸ்பியாக வரும். அன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னா கார்ன்ஃப்ளவர் கூட கொஞ்சம் அரிசி மாவும் வந்து சேர்த்துக்கிட்டேன்னா அது என்ன பண்ணுச்சுன்னா சிக்கன் கூட மசாலா வந்துட்டு அவ்வளோவா ஒட்டவே இல்லை. கடைசி நிமிஷத்தில் எந்த சைத்தான் வந்து என் மண்டைக்குள்ளே புந்துச்சோ தெரில, நான் இந்த வேலையை பார்த்து விட்டேன். ஸோ அதனால் அன்னைக்கு நம்ம ஃபஸ்ட் டைம் செஞ்ச அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக தான் வந்துச்சு. ஸ்பெஷலாக சமைச்சிருக்கேன் உங்களுக்காக மட்டும்தான். இது பூனை தந்தூரியா? என்னது பூனை தந்தூரியா? பூனை தந்தூரியா? பிரியாணி ஏன் கொஞ்சம் காணோம்? சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? 65 ஓ பாவலா காட்டுவேன் நீயே செஞ்ச மாதிரி. ஆமா, சுடு தண்ணி வைக்க மாட்டான், வந்துட்டான். சுடு தண்ணி வைக்க மாட்டான்? ஆமா. எப்ப வச்சிருக்க? ஒரு வத்தி போட்டு எடுத்து கொளுத்து பார்க்கலாம். நான் பண்ணுவேன். எங்க கொளுத்து? ஆட மாட்டேங்க. சுடு தண்ணி வைக்க மாட்டேன். உனக்கு ஒரு நாள் பிரெட் ஆம்லெட் போட்டு கொடுத்த ஞாபகம் இருக்கா? அவ்வளவுதான்டா. சாண்ட்விச் போட்டு கொடுத்த ஞாபகம் இருக்கா? அவ்வளவுதான்டா. தெரிஞ்சதை மட்டும் தான் நான் செய்ய முடியும். தெரியாது. சாண்ட்விச் எல்லாம் நீ செய்யல, பிரெட் ஆம்லெட் மட்டும் தான் செஞ்ச. அது நான் சாண்ட்விச்சா செஞ்சேன். இல்ல, பிரெட் ஆம்லெட்க்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, சாண்ட்விச்சுக்கு இல்ல. சி ஏய் என்னடி? என்ன ஏமாத்துற? ஒண்ணுமே இல்ல, வயித்துக்குள்ள போயிடுச்சு. ஓ நானும் சொல்றேன் எதுக்கு. ஸோ அப்புறம் இவங்களும் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்களே, நாங்கள் அவள் தான் அப்படியே டின்னர் சாப்பிட்றதுக்காக உட்காந்தாச்சு. இவங்க வந்துட்டு முட்டை உரிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் பிரியாணி வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு நான் சொன்ன மாதிரி. அண்ட் அவங்களுக்கும் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிக்கன் 65 தான் வந்துட்டு இந்த மாதிரி சொதப்புன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அரிசி மாவு போட்டால் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும் அப்படின்ட்டு நினச்சேன். ஆனால் வந்துட்டு அது ரொம்ப ஒரு மாதிரி சாகியாக இருந்துச்சு. டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு அந்த டைம் ஃபஸ்ட் டைம் நான் செஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஒன்றும் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு இல்லை. பட் எனிவேஸ் சூப்பராக வந்து நாங்கள் டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப நாள் கழிச்சு நைட் வந்து படம் பார்த்துட்டு இருந்தோம். இது வந்துட்டு முண்டாசுப்பட்டி அந்த படம் பார்த்தோம். பார்த்துட்டு அப்படியே எங்கள் டேவை நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். இந்த வீடியோவை நான் இங்கேயே வந்து முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.